ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சௌ கூட்டு செய்ய போகிறோம். இது நல்லா நம்ம வத்த குழம்பு, புளிக்குழம்பு, ரசம் சாதத்துக்கெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஒயிட் ரைஸுக்கும் நல்லா போட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சௌவை நல்லா இந்த மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு சௌவையும். இப்போ இந்த கூட்டுக்கு நான் 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து இதை நல்லா நம்ம கழுவிட்டு ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம வேக வச்சுக்கணும். நல்லா குழைய வேகக்கூடாது கூட்டுக்கு. இதை நம்ம 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சிடலாம். நம்ம இதில் நம்ம இப்போ நல்லா கடாயில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இந்த கடுகு பொரிஞ்ச உடனே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பெரிய சைஸ் வெங்காயமும் இதிலே போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினோடனே இதிலே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி. இப்போ நம்ம போட்ட இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த சௌ 2 சௌ நான் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இதிலே போட்டுடலாம். இதுல ஒரு 3/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அதையும் இதிலே போட்டுடலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நம்ம போடுறோம், அதிகமா போடக்கூடாது. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் போடலாம். இப்போ இந்த காயை நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். கொஞ்சம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மூடி போட்டு வதக்கி எடுத்து நல்லா நம்ம வதக்கி விடணும். மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டு இருக்கலாம். அதை இப்போ இந்த காயை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இதுல இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இப்ப மூடி போட்டு இந்த காயை கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம். குழைய விடக்கூடாது, நம்ம திட்டமா வேக வச்சுக்கணும் இந்த காயை. இப்ப காய் வெந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம இதுல வேக வச்ச இந்த மஞ்சத்தூள் போட்டு பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சுக்கிறோம். அதை இப்போ நம்ம இந்த காயிலே கலந்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா கிளறி விட்டுடலாம்.
இப்போ இது மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம தீ கம்மியான தீயில வச்சு நம்ம மூடி இறக்கணும். இந்த பருப்போட கூட சேர்ந்து நல்லா இந்த காயெல்லாம் செட் ஆகி வரும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பெல்லாம் போட்டு நல்லா இந்த காயோட சேர்ந்து இன்னும் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இதுலயே வந்து நான் வந்து ஒரு 2 3 ஸ்பூன் வந்து தேங்காவும் ஜீரகம் 1/2 ஸ்பூனும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதை இதுலயே போட்டுடலாம். இந்த தேங்காவை நல்லா போட்டு இதுல நல்லா நம்ம கலக்கி விட்டுறலாம். இப்ப இது வந்து ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்ப இது ஒரு கொதி வரட்டும் இந்த தேங்காய் போட்டு. இப்போ இது தேங்காய் ஊற்றி ஒரு 2 கொதி வந்துச்சு பாருங்க. இதுலயே நம்ம நல்லா கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த சௌச்சௌ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது நல்ல ஒரு செமையான நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த கூட்டு வந்து நம்ம நல்லா காரக்குழம்பு, வத்த குழம்புக்கு, ஒயிட் ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். நல்லா அருமையா இருக்கும் இது. இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.